ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டேஸ்டியான சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வேர்க்கடலை சட்னி தாங்க. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த சட்னி நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இட்லி தோசை கூட எக்ஸ்ட்ராவே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா வந்து வறுத்துக்கலாங்க. நான் வந்து ஒரு 6 மிளகா வந்து வறுத்துக்கிறேங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகா போட்டு வறுத்துக்குங்க. அடுத்தது புளி வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். புளியும் எண்ணெயில் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த வேர்க்கடலை சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா காரம் புளிப்புலாம் கொஞ்சம் அதிகமாக வச்சு அரைச்சா டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. இப்போ புளியும் வறுத்தாச்சு. இப்போ இதே எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா நான் வடகம் போட்டு தாளிச்சிக்கிறேங்க. இந்த வேர்க்கடலை சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா வடகம் போட்டு தாளிச்சிங்கன்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேர்க்கடலை சட்னிக்கு வடகம் போட்டு தாளித்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வடகம் போட்டுட்டு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் போட்டிருக்கேங்க. கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம மிளகா புளிலாம் வறுத்தோம்ல அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை போட்டுக்கலாங்க. வேர்க்கடலை வந்து நான் ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா தோலோடு தாங்க இந்த சட்னி அரைப்பேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் தோலோடு அரைச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தோல் எடுத்துகிட்டு அரைப்பாங்க. ஆனால் நீங்கள் தோலோடு அரைக்கும் போது நீங்கள் உப்பு காரம் புளிப்புலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வச்சு அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வேர்க்கடலை போட்டுக்கலாங்க. இப்போ இதிலே உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ வந்து வடகம் தாளித்து வச்சுருக்கோம்ல, அந்த வடகத்துலேயே இந்த சட்னி எடுத்து போட்டுக்கலாம். உங்களுக்கு கெட்டி சட்னி மாதிரி வேணும்னா நீங்கள் இதே மாதிரி கெட்டியாக நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லையா உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் வந்து அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி கலக்கி ஊற்றிக்குங்க. இப்போ பாருங்கள், நானும் இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி கலக்கி ஊற்றிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இந்த சட்னி நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எக்ஸ்ட்ராவே இட்லி தோசை வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வடகம் போட்டு தாளிச்சதுனால சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.